Ane maya madai tuji dai mogadone. Ane maya madai tuji dai mogadone. Mango malage adwa. Ayo, ayo me gindra kaade denne. மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான 2 செய்திகள் குறித்து பார்க்கலாம். சூரியகந்த போலீஸ் நிலையத்துடைய பொறுப்பு அதிகாரி அவருடன் சேவையாற்றிய மற்றும் ஒரு பிசி இருவரும் இணைந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இலங்கையினுடைய நுரையீரல் என்று சொல்லப்படுகின்ற சிங்கராஜா வனப்பிரதேசத்துக்குள்ள புகுந்து மறை ஒன்றை வேட்டையாடிய குற்றச்சாட்டுல தான் இந்த 2 ஆசாமிகளையும் சிசிடி பிரிவினர் கொழும்புல இருந்து விசாரணை நடத்தி இப்போது கைது செய்து சிறைக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. வேலியே பயிரை மேய்ந்த கதை. இங்க வேலியும் கிடையாது, பயிரும் கிடையாது, அனைத்துமே சேதாரத்துக்குள்ளதான் இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த ஒரு சம்பவம் குறித்து பொலிஸ்மா அதிபருக்கு யாரோ தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இங்க இருக்கிற ஆசாமி மான் சுடுறது, மர சுடுறது, அதுவும் சிங்கராஜா வனத்துக்குள்ள புகுந்து அட்டகாசம் பண்றது அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு செய்தியை சொல்லி வச்சாங்க. உடனடியாக பொலிஸ்மா அதிபர் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிசிடி கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு இந்த செய்தியை சொல்லி வச்சாங்க. உடனடியாக பிரத்யேகமான ஒரு குழு சூரிய பிரதேசத்துக்கு போய் பல்வேறு சாட்சிகளை திரட்டி பல்வேறு சாட்சிகளிடம் வாக்குமூலங்கள் பெற்று கொழும்பு ஆசாமி 2 பேருக்கும் போன போட்டு சொன்னாங்க, ஒரு வாக்குமூலம் இருக்கு, வாக்குமூலம் வழங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கொழும்புக்கு வர சொல்லித்தான் வாக்குமூலம் பெறப்பட்ட இந்த சந்தர்ப்பத்துல இந்த குற்றம் நடந்ததாக கருதப்பட்டு 2 போலீஸ் அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டு இப்போது சிறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. குறித்த ஓஐசி பற்றி பல்வேறு புகார்கள் இருந்ததுனால உடனடியாக அந்த பதவியிலிருந்து கலட்டி கடந்த சில மாதங்களுக்கு முன்னால இரத்தினபுரியினுடைய போலீஸ் ஹெட் குவார்டர்ஸுக்கு இடமாற்றமும் வழங்கப்பட்டதாம். அப்படியெல்லாம் அங்கெல்லாம் உட்கார முடியாது, நான் இருந்தா ஓஐசியாகத்தான் இருப்பேன் அப்படின்னு அடம்பிடிச்சு அவர் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுகையின விடுமுறை பெற்றுக்கொண்டு வீட்டுல உட்கார்ந்திருக்கிறாரு. மான்மர வேட்டையாட வனப்பிரதேசத்துக்குள்ள புகுந்து அட்டகாசம் பண்ண எல்லாம் நோயும் கிடையாது, நொம்பளமும் கிடையாது. கூட இருந்த அல்லக்கை பங்கு பிசியும் தொழில் இல்லாம இப்போது சிறையில வாடுகின்ற சூழ்நிலை தான் உருவானது. இந்த பிசி தம்பிக்கைக்காக போனாரா, நன்றி கடனுக்காக போனாரா, இல்ல மான்மரத்தின் பழக்க தோஷத்துல போனாரா என்பது தெரியல. ஏதோ ஒரு வகையில ஓஐசியும் கூட பணிபுரிந்த பிசியும் கைது செய்யப்பட்ட சம்பவம் சட்டம் அனைவருக்கு சமம் அப்படின்ற ஒரு விஷயத்த படம் பிடிச்சு காட்டிருக்கு. அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 மாதங்களாக மின்சார சபை ஊழியர்களால் கண்டுகொள்ளப்படாத ஒரு அசமந்த போக்கினால 2 மாதங்கள் கண்டுகொள்ளாத மின்சார சபை அதிகாரிகளுடைய அலட்சியத்தால 47 வயது மதிக்கத்தக்க தாயும் 15 வயது மதிக்கத்தக்க மகளும் பலியான சம்பவம் கண்டி கலகா பிரதேசத்துல நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த சம்பவம் எப்படி பதிவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாவலிய கிராமத்துல பகல் வேளையில சமையல்ல ஈடுபட்டிருந்த தாய் தனது 15 வயது மதிக்கத்தக்க மகள்கிட்ட சொல்லியிருக்கிறா, கறிக்கு பயன்படுத்த கறிவேப்பிலை பிச்சுட்டு வரும்படி. இந்த கறிவேப்பிலையை பறிக்கின்ற சந்தர்ப்பத்துல அங்கு விழுந்திருந்த மின்சார கம்பியில சிக்குண்ட இந்த சிறுமி மரண போராட்டத்துல இருக்கிறத பார்த்து பதறிப்போன தாய் தனது மகனை காப்பாத்தலாமே அப்படின்னு சொல்லி ஒரு கயிறை போட்டு எடுத்த முயற்சியில அவர் மீது மின்சாரம் பாய்ந்து அலற சத்தம் கட்டு அயலவர்கள் ஓடி வந்தாங்க. பரிதாபகரமான நிலையில தான் 2 உயிர்களும் ஊசலாடி கொண்டிருந்தது, மரண போராட்டத்துல இருந்தாங்க. அந்த தாய் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனது மகளையாவது காப்பாற்றுங்களே அப்படின்னு சொன்னதுக்கிணங்க பெரியோர் பிரயத்தனத்துக்கு மத்தியில போராட்டத்துக்கு மத்தியில ஊராருடைய உதவியை கொண்டு தாயையும் மகளையும் காப்பாற்றி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லுகின்ற அந்த வேளையில 2 உயிர்களும் பிரிந்த சம்பவம் பதிவாகியது மட்டுமல்ல, அந்த ஊரைய மிகப்பெரிய ஒரு சோகத்திலையும் அதிர்ச்சிகளையும் இந்த சம்பவம் ஆழ்த்தியது. இந்த மின்சார கம்பி எப்போதிலிருந்து இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 மாதங்களுக்கு முன்னால சூறாவளியின் காரணமாக சேதம் அடைஞ்சது. இதுவரைக்கும் பழுது பார்க்கல அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. அதிகாரிகள் வந்தாங்க, பார்த்தாங்க, புதிய கம்பியை போட்டாங்க, நிலத்தோட விட்டுட்டு போனாங்க. அவர் குழியை தோண்டி ஒரு கம்பத்தை நாட்டி அந்த கம்பியை மேலே போட்டதுக்கு கூட அந்த அதிகாரிகளுக்கு நேரம் இல்லை அப்படின்னு விமர்சனங்களை முன்வைக்கிறதோட பல தடவைகள் இந்த ஒரு விஷயம் குறித்து அந்த கிராமத்து மக்கள் புகார் அளித்தும் எந்த ஒரு அதிகாரியும் இது குறித்து சிந்திக்கல, செயல்படல. ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டுட்டா இப்போ வாரம் வந்துட்டு இருக்கிறோம், வருகிறோம் அப்படின்னு சொல்றாங்களே தவிர அந்த விடயங்களை செய்வது கிடையாது. ஏதாவது ஒரு தற்காலிக தீர்வு ஒன்று செஞ்சுட்டு போறாங்களே தவிர நிரந்தர தீர்வுகளை வழங்க
எழுதுறதுல என பல்வேறு விமர்சனங்களை அந்த பிரதேசத்து மக்கள் மின்சார சபை மீது வைக்கிறத பார்க்க முடியுது. என்னதான் இருந்தாலும் 2 மாதங்கள் ஒரு மின்சார சீர் செய்வதற்கு 2 மாதங்கள் தேவைப்படுது. ஒரு கனவு நாட்டி கம்பியை மேல விட்டுறதுக்கு இத்தனை அதிகாரிகள் இருந்து இத்தனை சேவையாளர்கள் இருந்து அந்த ஒரு விஷயம் நடக்காதனால ஒரு ஏழை குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு தாயும் ஒரு மகளும் இறக்கிறதுக்கு இது காரணமாக இருந்தது என நமது நாடு அரசு அதிகாரிகளுடைய செயற்பாடு எந்த இடத்துல இருக்குது என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. மாத முடிய சம்பளம் வேணும், வயது போன காலத்துல பென்ஷன் வேணும், சேவை மனப்பாங்கெல்லாம் இல்லாது போன ஒரு சூழ்நிலை தான் இப்போது உருவாகி இருக்கு. இந்த 2 உயிர்களுக்கும் பதில் சொல்றது யாரு? இதுக்கு பொறுப்பு கூற வேண்டியது யாரு? எதனால இந்த ஒரு விஷயம் இத்தனை மாதங்களா சீர் செய்யப்படாமல் இருந்தது? இதை யார் பார்க்கணும், யார் கேட்கணும்? இப்படியான ஒரு நாட்டில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது மிகப்பெரிய ஒரு அவலத்தை இப்போது கவலையையும் இப்போது உண்டு பண்ணிருக்கு. இப்போது போலீசார் விசாரணை நடத்திருக்கிறாங்க. இறுதியில் என்ன, லட்சக்கணக்கில் நட்டையோட கொடுப்பாங்க, அவங்களும் வாங்கி கொண்டு ஓகே அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய நாட்களும் நகர ஆரம்பிக்கும். என்னதான் இருந்தாலும் இவர்களுக்கான சட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படின்ற ஒரு விஷயம் இப்போது பேசப்படுது. இவர்களுக்கான சட்ட வழிகாட்டல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது மின்சார சபைக்கு எதிரான வழக்கை பதிவு செய்யணும். 2வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனித உரிமை ஆணைக்குழுவில் ஒரு வழக்கு தாக்கல் செய்ய முடியும். அரசு அதிகாரிகளால அவங்களுடைய பணியை கச்சிதமாக செய்யாததுனால அசம்பந்த போக்கினாலதான் 2 உயிர்கள் போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கையும் பதிவு செய்ய முடியும். போலீசாருடைய விசாரணை முன்னெடுக்கப்படணும். மின்சார சபைக்கு உள்ளேயே உள்ளக விசாரணை மேற்கொள்ளப்படணும். அதற்கான அழுத்தங்களையும் கொடுக்கணும். பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அதிலும் முறைப்பாடு வழங்கி வழக்கு தாக்கல் செய்ய முடியும். இதெல்லாம் செய்யற அளவுக்கு அந்த ஏழை குடும்பம் என்ன பண்ணும்? அதற்கான பண வசதி இருக்குமா, இல்ல மனித வளங்கள் இருக்குமா? ஒரு வசதி உள்ளவங்க குடும்பமாக இருந்திருந்தா, பணக்கார வர்க்கமாக இருந்திருந்தா, மேல் வர்க்கமாக இருந்தால் எப்போது இதெல்லாம் சீர் செய்திருப்பாங்க. ஏழைகள்னா இப்படித்தான் நாட்டுல இப்படியான விடயங்கள் நடந்துருவது சாதாரண விடயமாக மாறி இருக்குது. என்னதான் இருந்தாலும் இந்த உயிர் பிரிவதற்கான காரணமாக இருந்த அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இப்போது மக்களுடைய விசனமாகவும் விமர்சனமாகவும் வேண்டுதலாகவும் இருக்குது. அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசு அதிகாரிகளுடைய அலட்சியத்தால 7 வயது சிறுவனுடைய உயிர் போன பரிதாபகரமான சம்பவமும் பதிவாச்சு. நகர அதிகார சபையின் ஊடாக கட்டி கொடுக்கப்பட்ட மோதர ஹெலமுது செவன என்று சொல்லப்படுகிற தொடர்மாடி கட்டிடத்துல வசித்து வந்த 7 வயது சிறுவன் கடந்த சுதந்திர தினத்தன்று விளையாடி கொண்டிருந்த சந்தர்ப்பத்துல மேலிருந்த கொங்கிரீட் இடிந்து விழுந்ததுல பாரிய காயங்கள் தலையில் ஏற்பட்டதுல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிறுவன் நேற்றைய தினம் பரிதாபகரமாக உயிரிழந்த சம்பவம் பதிவாச்சு. இப்போது மக்கள் முன்வைக்கிற விமர்சனங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கட்டிடம் தரமற்றதாக இருக்குது. சுமார் 6-7 வருடங்களுக்கு முன்னால தான் இங்க குடி வந்தோம். ஒரு 8 வருஷத்துக்குள்ள ஒரு கட்டிடம் இடிந்து விழுகின்ற சூழல் இருக்குது. இதுல இருக்கின்ற லிப்ட் வேலை செய்யறது கிடையாது, படிக்க வெளிச்சங்கள் கிடையாது, இருள நடந்து வர வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்குது. மின்சாரம் தாராளமாக கிடைப்பதில்லை, அவ்வப்போது துண்டிக்கப்படுது, சுத்தமான நீர் கிடைக்கதில்லை, கட்டிடம் இடிஞ்சு விழுந்து ரொம்ப அபாயத்துல தூங்க வேண்டி இருக்குது அப்படின்னு பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்கிறத பார்க்க முடியுது. 7ஆம் அடியில் இருக்கின்ற ஒரு கொங்கிரீட் இடிந்து விழுந்து 7 வயது ஒரு சிறுவன் இறக்கின்ற அளவுக்கு 8 வருஷத்துல இந்த கட்டிடம் இப்படியான ஒரு சூழ்நிலையில இருப்பதாக இருந்தா அதுக்கு கள்ளச்சேத்தானோ மண்ணச்சேத்தானோ ஊழலை சேர்த்திருக்கிறான் என்பது மட்டும் தெளிவாக தெரியுது. நகர அபிவிருத்தி அதிகார சபைன்றது ஒரு அரசு நிறுவனம். ஒரு அரசு நிறுவனத்துடைய கட்டிடம் 7-8 வருஷத்துல தூர்ந்து போறதாக இருந்தா அந்த கட்டிடத்துடைய கலவைகள் தான் என்ன தரத்தில் இந்த கட்டிடம் கட்டப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் இப்போது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. நகர அபிவிருத்தி அதிகார சபைன்றது நகர அபிவிருத்தி அமைச்சுக்கு கீழே இருந்தது. அது யாருக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாதுகாப்பு அமைச்சராக இந்த கோட்டாபய ராஜபக்ஷ தான் அதனுடைய செயலராகவும் இருந்து வந்தாங்க. இவர்களுடைய காலத்துல தான் கொழும்புல சேரிப்புறங்கள்ல இருந்த மக்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கலாம், நகரமயமாக்கல் அப்படின்னு ஒரு விஷயத்துக்குள்ள இப்படியான மாடி வீடுகளை 25 அளவுல கட்டி கொடுத்து மக்களை குடியமர்த்தினாங்க. மக்கள் ஆசையாகத்தான் போனாங்க. இப்ப வாழ்வா சாவா என்ற மிகப்பெரிய ஒரு மரண பொறிக்குள்ள மக்கள் இருக்கின்ற சூழல் உருவாகி இருக்குது. இதுல இன்னொரு சோகமான சம்பவம் பதிவாகி இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கர்ப்ப பெண்ணை வைத்தியசாலைக்கு பிரசவத்துக்காக கொண்டு செல்கின்ற சந்தர்ப்பத்துல லிப்ட் வேலை செய்யல அப்படின்னு சொல்லி பதறிக்கொண்டு படியால இறங்கிய சந்தர்ப்பத்துல அந்த பெண் குழந்தைய படியிலே பிரசவிச்சிருக்கிறார். பிரசவித்த குழந்தையும் அன்றைய தினம் அதே இடத்துல இறந்து போனதாகவும் சொல்லப்பட்டது. இப்படியான சோகங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான்
அந்த மக்களுடையது. இருக்கின்ற வயர்கள், பல்பு இதையெல்லாமே யாரு கலட்டிட்டு போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மது போதைக்கு அடிமையானவங்க, குடு அடிக்கிறதுக்கு பணம் இல்லைன்னும் போது உடனடியா வயரை பிச்சிடுறாங்க, சூச்சு கலட்டி வித்துடுறாங்க, வயரை கூடி எடுத்துடுறாங்க. இப்போது மிகப்பெரிய ஒரு சவால் இந்த இந்த குடியிருப்புகள்ல வாழ்றதுல இருக்கு அப்படின்னு பல்வேறு விஷயங்களை சொல்றாங்க. அதிகாரிகளுக்கு இது குறித்த விஷயங்களை சொல்லிட்டா பணம் இல்ல, திருத்த முடியாது, எதையும் செய்ய முடியாது அப்படின்னு பல்வேறு காரணங்களை சொல்லி கடந்து போகின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்குது. என்னதான் இருந்தாலும் அரசு உடனடியாக இந்த கட்டிடங்கள் தரமாக இருக்குதா, வாழ்வதற்கு பொருத்தமாக இருக்குதா, இல்ல இதுல இருக்கிற சவால்கள் என்ன, இதுக்கு பின்னால் இருந்த ஊழல் என்ன, இதுக்கு பின்னால் நடந்த மோசடிகள் என்ன, பல்வேறு விஷயங்களை விசாரணைக்கு உட்படுத்தப்படாத வரையில இது போன்ற ஊழல்களை கட்டுப்படுத்த முடியாது. என்னதான் இருந்தாலும் குறித்த அரசு அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும். இன்னும் இந்த குடியிருப்பில் வாழ்கின்ற ஏனைய மக்களையும் பாதுகாக்கின்ற ஒரு செயற்திட்டத்தை அரசு நடைமுறைப்படுத்தட்டும் என்ற ஒரு வினயமான ஒரு வேண்டுதலோடு, லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத, பாதுகாப்பான ஒரு நாடும் தேசமும் உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.